Hi friends, My Life Food Tamil channel இருந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு பாம்பே சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாம்பே சட்னிக்கு தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 1 கப் கடலை மாவு, 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கடுகு தாளிக்க 1/4 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த கடலை மாவை கரைச்சி வச்சுக்கலாம். 1 கப் மாவுக்கு 3 கப் தண்ணி ஊற்றணும். நல்லா அந்த கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். மாவு இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சுக்கலாம். இந்த பேனில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். லைட்டாக வதங்கிட்டு கூடவே தக்காளி போட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கணும். தக்காளி வதங்கிடுச்சு. இந்த மசாலாலாம் போட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் வதங்கிடுச்சு. கரைச்சி வச்ச கடலை மாவை ஊற்றிக்கலாம். கலரிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வைங்க. 1 நிமிஷம் கலரி விடணும். இந்த பதம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி போட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சூடான சுவையான பாம்பே சட்னி ரெடி ஆகிடுச்சு. பூரி, சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி டிஃபனுக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.